தமிழ்தாய் வாழ்த்து பாண்டிங்களா? தமிழ்தாய் வாழ்த்த மனோன்மணி சுந்தரம் பிள்ளை எழுந்தது. அவர் மலையாளி, தெரியுமா உங்களுக்கு? அவர் திருவனந்தபுரத்துக்காரர், புரியுதா? அவர் மலையாளி தான். அதை பாடின டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிரா, அதை பாடின பி சுசீலா தெலுங்கு, அதுக்கு இசையமைச்ச எம்எஸ் விஸ்வநாதன் மலையாளி. அதில் யார் தமிழர் இருக்காரு சொல்லுங்க? தமிழ் தாய் வாழ்த்துல டிஎம்எஸ் சௌராஷ்டிரா தாய்மொழியாக இருக்கலாம், தமிழ் தானே கொண்டாடுறாரு. சுசீலாமாவோட தாய்மொழி தெலுங்கா இருக்கலாம், தமிழ் தானே கொண்டாடுறாங்க. எம்எஸ்வி மலையாளியாக இருக்கலாம், தமிழுக்கு தானே இசையமைச்சு கொண்டாடுறாரு. அதை அந்த பாட்டு இன்னும் பாடுறோம்ல, அந்த இசை எவ்வளவு. ஆந்திராவில் தெலுங்கு தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி தெலுங்கு மொழி வாழ்த்து பாடல் இருக்கு. நீங்கள் அதையும் எம்எஸ் விஸ்வநாதன் இசையமைச்ச தமிழ் தாய் வாழ்த்தையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அது வந்து அவ்வளோ டல்லாக இருக்கும் தெலுங்கு மொழி பாட்டு. நீங்கள் 1953 ஒரு கோடு போட்டுக்கிறீங்க, இங்கிட்ட ஆந்திரா இங்கிட்ட தமிழ்நாடுன்னு. நம்ம நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை பிரிக்கிறோம், மக்களை பிரிக்கலையே. தமிழில் வந்த முதல் திரைப்படம், எனக்கு அந்த திரைப்படம் பெயர் நினைவில் இல்லைங்க, முதல் திரைப்படம், அதில் எல்லா வசனமும் தமிழ், பாட்டெல்லாம் தெலுங்கு. அந்த சினிமாவே அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் யாரும் பிரித்து பார்க்கலைங்க. இங்கே உள்ள தெலுங்குன்னு நீங்கள் சொல்கிறவங்களாம் இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு தெலுங்கு மொழி இலக்கியம் எழுதிட்டு இருக்காங்களா? தெலுங்கு கீர்த்தனை பாடிட்டு இருக்காங்களா இங்கே உள்ளவங்கெல்லாம்? நீங்கள் கோம்பைன்னு ஒரு ஊருக்கு போங்க, தேனி மாவட்டம், சின்ன ஊர், 4 தெரு தான். ஒரு தெருபுறம் மலையாளி, ஒரு தெருபுறம் தெலுங்கு, ஒரு தெருபுறம் கன்னடம், ஒரு தெருபுறம் தமிழர். எல்லாம் ஒன்றா தான் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அங்கே யார் தெலுங்கு யார் இதுன்னு என்ன பேசுகிறாங்க? யாருக்கு அங்கே மொழி பேதமே இல்லையா? சந்தோஷமாக இருக்காங்க எல்லாரும். நிறைய மாவட்டங்களில் நீங்கள் சொல்கிற தெலுங்கு ஜாதிகள்னு சொல்கிறவனும் தமிழர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் ரொம்ப சந்தோஷமாக கன்னியாகுமரியில் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க. மதுரையில் சௌராஷ்டிரா எத்தனை பேர் இருக்காங்க? ஆயிரக்கணக்கில் இருக்காங்க. என்ன மொழி பிரச்சனை எங்கே இருக்குது? நான் போகிறேன், சௌராஷ்டிரா மொழியில் நாலடியார் வெளியிடுறான், அந்த புத்தகத்தை கொடுக்குறாங்க. சௌராஷ்டிரா மொழியில் நாலடியார், சௌராஷ்டிரா மொழியில் திருக்குறள், சௌராஷ்டிரா மொழியில் ராமாயணம், கம்பராமாயணம், அந்த பதிப்புகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எனக்கு வாசிக்க தெரியல, ஆனால் அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு சௌராஷ்டிரா மொழியை நான் வளர்ப்பேன், சௌராஷ்டிரா தான் எனக்கு அம்மா, சௌராஷ்டிரா தாயின்னு ஒரு சிலை வச்சான்னு சொன்னால், நீங்கள் வந்து இங்கே ஏதோ மொழி பிரிவினை உருவாக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இங்கேருந்து இங்கே செட்டில் ஆன இந்த சௌராஷ்டிரா மக்கள், ஒரு 400-500 வருஷமாக இருக்கிற இந்த மக்கள் இங்கே வந்து தமிழை தானே கொண்டாடுறாங்க. அது எவ்வளோ அற்புதமான டிஎம் சௌந்தரராஜன் சௌராஷ்டிராங்க.